வணக்கம். மாடரேட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, சார் ரொம்ப நெகட்டிவ் திங்கிங்காக இருக்குது, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, அது எப்படி சார் நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் என்ன சொன்னாலுமே சரி, நான் என்ன லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் எப்படி அதுலேருந்து வெளில வந்தேனோ அதை தான் நான் சொல்கிறேன் இங்கே. இப்போ என்னோட லைஃப்ல கண்டிப்பா, ஏன்னா இப்போ எல்லாரும் 17, 18, 19, 20, 21 வயசுக்குள்ள இதை தாண்டும் போது இருக்கிற பிரச்சனையை தான் நீங்க சொல்றீங்க. இப்போ உங்க வாழ்க்கையை ஆல்ரெடி ஏதோ ஒரு காலத்துல நான் வாழ்ந்திருப்பேன். ஸோ நான் எப்படி அதுலேருந்து வெளில வந்தேன் அப்படின்ற என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்றேனே தவிர ஏதோ ஒரு தியரிட்டிக்கலான விஷயம் சொல்லலை. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் சொல்றேன் இதை. இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரதான் செய்யுது. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா தான் படிச்சிருப்போம், ஆனால் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறது? எவ்ரிடே நம்ம எழுந்துக்கும் போது நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கும். இது தேவையில்லாத ஒரு பயம்தான். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே நமக்கு தோணும். எப்படா இது, என்னடா ஏன்டா நமக்கு நெகட்டிவாக தோணுது அப்படின்னா, நம்ம என்னதான் சொன்னாலும் அது நெகட்டிவாக தோணிட்டே இருக்கும் நமக்கு அடிக்கடி. இப்போ நம்ம வந்து பைக்கில் போகிறோம்னா, ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆர் நம்ம வந்து ஒருவேளை இப்போ பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம மனசுக்குள்ளேயே ரெண்டு மனசு இருக்குது. ஒரு மனசு வந்து பாசிட்டிவா யோசிக்கும், இன்னொரு மனசு வந்து நெகட்டிவா யோசிக்கும். எல்லா விஷயமுமே இப்படி நெகட்டிவா யோசிக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா இது மாதிரிலாம் யோசிக்காது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இவ்வளோ நெகட்டிவா யோசிக்காது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு சிஏ படிக்கும்போது நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளும் ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிலாம் நமக்கு தோணும். அப்படி தோணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு பயம் கிரியேட் ஆகும். ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது, ஆனாலும் ஒரு பயத்துக்குள்ளேயே நம்ம வாழ ஆரம்பிப்போம். ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஏதோ ஒரு பயம் அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு ஹலூசினேஷன் மாதிரி போயிட்டு நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் இருப்போம். அப்ப நம்ம வந்து சாமி கும்பிடுறது அப்படின்றது தான் நான் வச்சுக்கிட்டது. இப்ப இல்லாத ஒரு விஷயம் இருக்க மாதிரி இருக்கும்போது இன்னொரு இல்லாத விஷயத்த நீங்க இருக்க மாதிரி நினைச்சிட்டா மட்டும்தான் இது ரெண்டும் அடிச்சுன்னு காலியாகும். இதுதான் என்னோட திங்கிங். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சாமின்னு வச்சுக்கோங்களேன். சாமின்றது இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த தேவையில்லாத பயமும் இல்லாத விஷயம்தான். இதுவும் இல்லை, அதுவும் இல்லை, பட் இது ரெண்டும் அடிச்சுக்கிச்சுன்னா இது நல்லிஃபை ஆயிடும் அப்படின்றத நான் நினைச்சுப்பேன். ஏன்னா இப்ப சாமி இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நடக்குமா நடக்காதுன்றது நமக்கு தெரியாது. அப்ப இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது இந்த பாசிட்டிவ் தாட், இந்த சாமின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துட்டு, நான் சாமி கும்பிடுறேன், நான் யாருக்கும் துரோகம் நினைக்கல, நான் யாரு கூடயும் கெடுக்கல, நான் எந்த கெட்டதும் பண்ணல, திருடல, பொய் சொல்ல, எதுவுமே பண்ணல. அப்ப எனக்கு ஏன் தப்பா நடக்க போகுது, என் வாழ்க்கை ஏன் தப்பா நடக்க போகுது, என் வாழ்க்கையில நான் எங்கேயுமே ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்னு நானே எனக்குள்ள எடுத்துக்கிட்டு நான் சாமி கும்பிட்டு நான் ஸ்லோகம் சொல்லிட்டு நான் நல்லா கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு வருவேன். அப்ப சாமி பார்த்துக்கும்பா, நமக்கு எதுவும் ஆகாதுப்பா, பைக் பஞ்சர் ஆகாதுப்பா, நமக்கு கொஞ்சம் ஸ்பீடா போனா கூட நமக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுப்பா, சாமி பார்த்துக்கும்பா அப்படின்னு நம்மளோட அந்த பயத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுறோம். ஸோ இந்த பயம் இனிமேல் நம்ம பயம் கிடையாது, இனிமேல் இது அவங்க பயம் அப்படின்ற மாதிரி. இப்போ சிம்பிளா சொல்லலாம், அந்த வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு படத்துல விஜயோட ஃபர்ஸ்ட் சீன் தான் இருக்கும். இங்க பாரு விநாயகரே, ஏன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால கரெக்டா வந்து லாக் ஆகுது பாருங்க. இந்த பாரு விநாயகரே, இனி இந்த தடவை ரவி ஃபெயில் ஆனான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, உனக்கு பவர் இல்லைன்றுவாங்கன்னு ஒரு டைலாக் இருக்கும். விஜய் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். அதே மாதிரி தான் நான் சொல்றேன். அதாவது இப்ப இந்த நேர்மறை, அதாவது இந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எடுத்துட்டு போயிட்டு கடவுள் பார்த்துப்பாரு, இனிமே இந்த பிரச்சனை அவரோடது நம்மளது இல்லை அப்படின்ற மாதிரி அதுல இருந்து நீ வெளில வந்துடலாம். ஸோ கோத்து விடுறது, இந்த எண்ணத்தை அந்த எண்ணத்தை கூட கோத்து விட்டுறது, இதுதான் நான் எஸ்கேப் ஆகிட்டு இருந்தேன். அதாவது நான் நிறைய சாமி கும்பிட்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் எனக்கு ஹர ஹர சிவ 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 ராம ராம ராமா சொல்லினே இருப்பேன். அதாவது கடவுள் பேர் சொல்லிட்டு, இங்க பார் எனக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இதுக்கு நீ தான் பொறுப்பு, இனிமேல் நீ பார்த்துக்கோ இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துடுவேன். ஸோ ஒரு தடவை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒரு தடவை நான் கடவுள் பேரை சொல்லி கடவுள்கிட்ட போத்து விட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, கடவுள் இருக்காரு பார்த்துப்பாரு, ஆண்டவன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். இதுவே எனக்கு கடவுள் மேல ஒரு ரொம்ப நம்பிக்கையும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடவுள் நம்பிக்கை வரதுக்கான காரணம் எல்லாருக்குமே, இப்போ உங்க அம்மாவுக்கும் சரி, உங்க அப்பாவுக்கும் சரி, பாட்டிக்கும் சரி, தாத்தாக்கும் சரி, ஏன் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்குன்னா எல்லாரையுமே இதை கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க கடவுள் இல்லை அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்க இன்னும் இந்த விஷயத்த கோ த்ரூ பண்ணலையா இருக்கலாம். ஓகேவா? ஆர் அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கலாமா இருக்கலாம்.
ஸோ ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் தான் கடவுள். ஸோ அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும்போது தான் இந்த நெகட்டிவ் திங்கிங்கை அது தூக்கி சாப்பிடுறது. ஸோ அது இல்லைன்ற பட்சத்தில் இது நம்மளை தூக்கி சாப்பிடுறது, இந்த நெகட்டிவ் திங்கிங் நம்மளை சாப்பிடும். ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் சுற்றினே இருப்பீங்க. ஸோ இதுல நீங்கள் வெளில வரணும்னா அதை யார்ட்டையா கோத்து விட்டுறணும். இப்போ இந்த திங்கிங்கே வராமல் தடுக்கிறது எப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங். இப்போதைக்கு இந்த நெகட்டிவ்க்கு ஒரு பாசிட்டிவ் போட்டு வெளில வந்துடலாம், அவ்வளோதான் நான் யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. இந்த நெகட்டிவ் திங்கிங்கே வராமல் இருக்கிறதுக்கு அடுத்த வழி இருக்குது, அது வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு நீங்கள் வந்து நிறைய இதுலேருந்து ஃபர்ஸ்ட் வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில பாசிட்டிவா போயிட்டே இருக்கும்போது அந்த நெகட்டிவ் ஸ்லாவா குறைஞ்சிரும். பட் அதுக்கப்புறம் கூட அது வரும், அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் அப்படியே ஏறுமுகமாவே இருக்காது லைஃப். ஒரு 2 வருஷம் ஏறுமுகமா இருந்ததுன்னா 1 வருஷம் இறங்குமுகமா தான் இருக்கும். அப்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும், எனக்கும் அப்படிதான். இப்பயும் நான் சொல்றேன், ஒரு 3 வருஷம் சூப்பர் ஹாப்பியா இருப்பேன். திடீர்னு ஒரு 1.5 வருஷம் அடி வாங்கும். திருப்பி அதுக்கப்புறம் வாழ்க்கை திருப்பி ஒரு 0 ஆரம்பிச்சு திருப்பி சூப்பரா போகும். ஒரு 3 வருஷம் திருப்பி 1 வருஷம் அடி வாங்கும். அந்த மாதிரி தான். அப்ப அந்த 1 வருஷம் அடி வாங்கும் போது முடங்கி உட்காந்துடக்கூடாது. பாத்துக்கலாம்டான்னு திருப்பி வரணும். இப்ப நல்லா போயிட்டு இருக்கு உங்க ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஆஃபீஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சேஞ்ச் ஆஃப் பாஸ் ஆகும், அதாவது நமக்கு மேல இருக்கிற அதிகாரி மாறுவாங்க, முடிஞ்சிச்சு, அவனை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ நமக்கு நல்லா போயிட்டு இருந்த ஆஃபீஸே நமக்கு பிடிக்காம போயிடும். நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், டீச்சர் மாறிடுவாங்க ஸ்கூல்ல. இப்போ மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா இருக்கலாம், டீச்சர் மாறிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காம கூட போயிடலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம கையில கிடையாது. நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம கிரகங்கள் மாறும்போது இதெல்லாம் நம்மளை அடிவாக தான் செய்யும். ஆனா அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, கோயில போய் விளக்கு போட்டு சரியா போயிடும் சொல்றான்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்னா, இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை வருது, கோயில போய் விளக்கு போட்டா சரியா போயிடும், இனிமே கடவுள் பார்த்துப்பாரு, இனிமே நமக்கு இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றோம்ல, அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான். ஸோ இப்ப பரிகாரம்னு சொல்றாங்கல்ல, அந்த பரிகாரம் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் இந்த நெகட்டிவ் திங்கிங் அடி வாங்கிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறது. நீங்க இந்த மாதிரி யோசிங்க, இந்த மாதிரி யோசிக்க, இது ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும். இது எனக்கு நடந்திருக்குது, உங்களுக்கும் நடக்கலாம். ஸோ இது நம்ம எல்லாருமே சொல்யூஷன் நோக்கி போனோம். இப்போ இது சரியா தப்பா அந்த ரிசர்ச்குள்ள சயின்ஸ்குள்ளலாம் போக விரும்பல. இதை நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இதை நீங்க பண்ணுங்க, நீங்களும் எஸ்கேப் பார்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ, பாய்.